தெரிஞ்சோ தெரியாமலையோ அமீர் அண்ணன் சொன்ன மாதிரி நான் திருச்சியில இருந்து நான் பிறந்த ஊர் திருச்சி, என்னுடைய பூர்வீகம் வந்து தஞ்சை திருக்காட்டுப்பள்ளி, இன்னும் ஸ்பெசிபிக்கா மைக்கேல்பட்டி. எங்க வீட்டுல நான் பிறப்பதற்கு முன்பாகவே 3 சாதி மறுப்பு திருமணங்கள் நடந்துருச்சு. என்னுடைய அப்பா என்னுடைய தம்பி தலைமுறையில 2 சாதி மறுப்பு திருமணங்களும் 3 மத மறுப்பு திருமணங்களும் நடந்துருச்சு. என்னோட ஒரு சாதி மறுப்பு திருமணம். சோ என்னோட வீடு வந்து சாதி பற்றிய உரையாடலுக்கு ஒரு உவப்பு இல்லாத, அதாவது ஒரு பிரச்சனையாகவே இல்லாத வீடு. ஆனால் நான் மீடியாவுக்கு வந்த பிறகு இது சொல்லாம எனக்கு தெரியல, நான் ஒரு பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவன் இல்லை. ஆனா நீங்க கல்லூரி நாட்கள்ல வாசிக்கும் போது நானும் பக்கத்துல இருக்கவனும் சமம், அவனும் அவன் பக்கத்துல இருக்கவனும் சமம்னு சொல்கிற தந்தை பெரியாரை, அம்பேத்கரை ஒவ்வொருத்தரையா வாசிக்கிற போது, சமூக நீதி குறித்து பேசுகிற போது, அது குறித்து எழுதுகிற போது, நண்பர்களோடு விவாதிக்கிற போது, தமிழ்நாட்டுல நான் மீடியாவுக்கு வந்த பிறகு நீங்க அம்பேத்கரை பற்றி பேசினால், பெரியாரை பற்றி பேசினால், நீங்க நான் ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவனாகத்தான் இருப்பேன் என்கிற அவர்களது எண்ணம் எனக்கு கொடுத்த தாக்குதல் இருக்குல்ல, அது உண்மையிலே ரொம்ப கொடூரமா இருந்தது. அப்பதான் நான் யோசிச்சு பார்த்தேன், பட்டியலினத்தை சாராத எனக்கு பட்டியலினத்தை சேர்ந்தவன் நினைக்கிற போதே எனக்கு இவ்வளவு பிரச்சனை பண்றியே, நான் உண்மையிலேயே அந்த சமூகத்தை சேர்ந்தவனாக இருந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும்னு நான் சொல்றேன். அது எப்படி இருந்திருந்தாலும் நான் எதிர்த்துட்டு இருப்பேன். அது எப்படி இருந்தாலும் நான் சும்மா விட்டுருக்க மாட்டேன். அண்ணன் கருப்பழனி அவர்கள் சொன்ன மாதிரிதான், இல்ல அது முன்னாடி நடந்துட்டு இருந்த உரையாடல். தந்தை பெரியார் ஒன்னே ஒண்ணுதான் சொன்னார், இங்க இது சரியில்லை, இங்க இது சரியில்லைன்னு சொல்லிட்டு என்னால வெளில போக முடியாது. இங்க இது சரியில்லைன்னா இங்க நின்று இங்க எதிர்த்து பேசி இங்க எதிர்த்து போராடி அதை மாத்துறதுதான் எங்களுடைய வழி. மீடியால நம்ம தொடர்ந்து அதான் பண்ணிட்டு இருக்கோம்.